ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மினி பிளாக். இன்றைக்கி வெதர் கண்டிஷன் மூணாரில் எப்படின்னா, மழை அவ்வளோவா இல்லை, ஆனால் நல்ல குளிர் இருந்துச்சு. இன்றைக்கும் காலேஜ் லீவ் போட்டேன். தம்பி 2 நாள் கழித்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க. கூப்பிட்டு போனோம். தம்பிக்கு பீடியாட்ரிஷன் சொன்னாங்க, சளி கம்மியாயிடுச்சு, பரவாயில்ல இப்போ அப்படின்னு சொல்லி அங்கே விட்டமின் மருந்து மட்டும் 30 நாளைக்கு கொடுக்க சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஈவினிங் அம்மா சொன்னாங்க, வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் நந்தினி, போய் வாங்கிட்டு வரலாமான்னு. சரி, விஜய், நான், பிங்க்ரு, அம்மா 4 பேரும் கிளம்பி டவுனுக்கு போயிட்டோம். சாயங்காலம் மழையே இல்லை, ஆனால் நல்ல குளிர் இருந்துச்சு. இன்றைக்கி மிஸ்ட்டு எதுவுமே இல்லை, நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. வண்டி போட தான் இடமே இல்லை. பார்த்தோம், எல்லா இடமும் க்ளோஸாக இருந்துச்சு. சரின்ட்டு காலனி ரோட்டில் போய் போட்டு வரலான்ட்டு காலனி ரோட்டில் போய் போட்டுட்டு அப்படியே நடந்து வந்தோம். இதுதான் காலனி பாலம். இந்த பாலத்து வழி போனால் சீக்கிரமாக டவுனுக்கு போயிடலாம், இல்லாட்டி சுற்றி தான் போக வேண்டியதாக இருக்கும். இது வந்து மரைக்கார் ஷாப்பிங் மார்க்கெட். இதுக்குள்ளே எல்லா கடையுமே இருக்கும். ஸ்பைசஸ், சோபா டெக்ஸ்டைல்ஸ், ட்ரெஸ்ஸு கடை மட்டுமே ஒரு 2-3 எண்ணம் இருக்குது. ஒரு ஸ்பைசஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான திங்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, ஹோம் அண்ட் சாக்லேட்டு. ஹோம் அண்ட் சாக்லேட் ஷாப்பே ஒரு 3 எண்ணம் இருக்கும். அடுத்து லாட்ரி கடை, அதுக்கப்புறம் நியூ ஃபேஷன் ட்ரெஸ்ஸு கடையும் ஒரு 4-5 எண்ணம் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், வீட்டுக்கு தேவையான திங்ஸு, ஸ்பைசஸ், கடைக்கு தேவையானது, ஹோல்சேல் கடை எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டே போனோம். அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர் கடைன்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து நாட்டு மருந்து எல்லாமே கிடைக்கும். பிறந்த குழந்தைங்களுக்கு, அப்புறம் டெலிவரி ஆனவங்களுக்கு இங்கே தான் நாட்டு மருந்து வாங்குவாங்க, இந்த 1ஆம் நம்பர் கடையில். அப்புறம் அம்மா சொன்னாங்க செருப்பு எடுக்க போகலான்னு. நாங்கள் வந்து எப்போவுமே A1 கடையில் தான் எடுப்போம். இந்த கடை எங்கே இருக்குன்னா, GH போகிற ரோட்டில் இருக்குது. அங்கே தான் நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்கும். இப்போ கடைக்கு போனோன்னா அம்மாவுக்கு செருப்பு எடுத்து போட்டாங்க. ஆனால் அம்மாவுக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை, எல்லாமே வேண்டாம் வேண்டான்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு செருப்பு பிடிச்சிருச்சு. அப்புறம் அதை எடுத்துகிட்டு அப்படியே பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். ரோட்லேயுமே எல்லா கடையுமே இருக்குது. மசால் ஜாமா கடை, ஃபேன்சி ஸ்டோரு, லாட்ரி கடை எல்லாமே இருக்குது. அப்புறம் விஜயோட ஃப்ரெண்டு யாரோ இருந்தாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ ஒரு பாட்டி கடலை விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, ஒரு லாட்ரி வாங்கிட்டு போமான்னு. அப்புறம் அந்த பாட்டிகிட்டே ஒரு லாட்ரி வாங்கிட்டு அப்படியே சோபா டெக்ஸ்டைல்ஸ் போயிட்டோம். சோபா டெக்ஸ்டைல்ஸ் போய் அம்மாவுக்கு ஒரு சொட்ரு வாங்கணும். நாங்கள் சொட்ரு வாங்க போனோம். அப்போ அம்மாவுக்கு எந்த சொட்ருமே பிடிக்கவே இல்லை. நாங்கள் நிறைய சொட்ரு எடுத்து போட்டாங்க, சைஸ் பத்தலை அப்படின்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சொட்ரு எடுத்து போட்டாங்க. நியூ கலெக்ஷன் இன்றைக்கி தான் வந்துச்சுன்னு. அப்போ அது அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படி பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக கிருஷ்ணா ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்தோடனே ஹஸ்பண்ட் சொன்னாங்க, காய்கறி வாங்கணும்ல, மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, நான் போய் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் அம்மாவும் உள்ளே போய் எல்லா தேவையான திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போனோம். ஒரு ரேக்கில் மசால் ஜாமா திங்ஸு, ஒரு ரேக் ஃபுல்லாக நட்ஸு, ஹார்லிக்ஸு, அந்த மாதிரி ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் ஒரு ரேக் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் தம்பி ஒரே ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தார். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கீழே போட, நடக்கணுன்ட்டே இருந்தார். சாக்ஸ் போட்டிருந்தார். டைல்ஸ் வேறு வழுகிரும்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஒரே சவுண்டு விட்டுட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு தேவையான திங்ஸ் 2-3 எடுத்தாங்க. எடுத்துட்டு அப்படியே எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பில் கவுண்டருக்கு போயிட்டோம். இப்போ பில்லெல்லாம் போட்டு பேக் பண்ணிவிட்டு வெளியே கொஞ்ச நேரம் நிற்க சொன்னாங்க. ஆட்டோ எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இங்கே நில்லுங்க, இதெல்லாம் தூக்கிட்டு அங்கே வர போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுக்க போனாங்க. எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆட்டோ ஏறி நல்லா இருட்டாயிருச்சு. வெளிச்சமாக இருந்துச்சு வரும்போது, நல்லா இருட்டாயிருச்சு. அப்போ அம்மாவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலான்னு காலனி ரோட்டில் உள்ள குருஸ் ஹோட்டலுக்கு வந்தோம். அங்கே வந்தோடனே ஆர்டர் கேட்டாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, எனக்கு அல்ஃபாமு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் ஷவர்மா. ஹஸ்பண்டுக்கு ஒரு காஃபி போதும் நாங்கள். அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வரலான்னு அம்மா போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போனாங்க. போயிட்டு வந்தோடனே ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே மெடிக்கலில் போய் பிங்க்ருக்கு கிரேப் வாட்ரு, பேம்பஸ்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது நல்லா இருட்டாயிருச்சு. ஒன்றுமே தெரியவே இல்லை, வீடியோவும் எடுக்கவும் முடியலை. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.